ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இதுதான் நம்மளோட சேனலோட ஃபஸ்ட்டு பைக் விலாக் கைஸ். ஸோ நம்ம சேனலோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெடி பையன். ஸோ நம்ம ஏன் டெடி பையன் நேம் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சுருக்க பார்த்தீங்கன்னா R15 V3 கைஸ். ஸோ அந்த பைக்குக்கு வச்சுருக்க நேம் பார்த்தீங்கன்னா டெடி. ஸோ அதையே நம்ம சேனலுக்கு நேமாக வச்சிட்டோம் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த நேம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் மட்டும் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நம்ம பைக் டெலிவரி எடுக்கிறப்ப இதே பர்பிள் டிஷர்ட் தான் போட்டிருந்தோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு விலாக் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இதே டிஷர்ட் தான் போட்டிருக்கோம் கைஸ். ஸோ சென்டிமெண்ட்டாக இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ். நமக்கு ரொம்ப நாள் ஆசைங்க நம்மளும் இந்த மாதிரி ஒரு பைக் விலாக் பண்ணணுன்றது. ஸோ அது ஃபைனலாக இப்போ நடந்துருச்சுங்க. ஸோ ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் இது வீடியோ பண்ணணுன்ட்டு. பைக் வாங்கினதும் ஹெல்மெட்டு, கேமரா எல்லாமே அதுக்காண்டி தான் எல்லாமே ரெடி பண்ணது. பட் நம்மளால் அது கரெக்டாக பண்ண முடியலங்க. ஏன் தெரிஞ்சுன்னா, நம்ம வீடியோ பண்ணோம்னா அது எடிட் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான மொபைல் இல்லை. ஸோ அதனால் அப்படியே சரி பண்ணிக்கலாம்னு விட்டேன். அது ஃபைனலாக இப்போ தான் நமக்கு நடந்திருக்கு. இப்போயும் நம்மகிட்ட அதுக்கான டிவைஸ்லாம் இருக்கா, மொபைல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் இருந்தாலும் நம்ம இதுலேயே ட்ரை பண்ணலான்னு தாங்க இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்யூச்சரில் எங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், அதே சமயம் நம்ம பைக் ட்ராவல் பண்ணுறதுக்கான இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்ற ஒரு சின்ன இன்ட்ரோக்கான வீடியோ தாங்க இது. இந்த மாதிரி பைக் ட்ராவல் பண்ணணுன்ற ஐடியா எப்போ இருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஃபைனல் இருந்துங்க. ஸோ அந்த டைமில் தான் நான் நிறைய பைக் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கேன், ட்ராவல் வீடியோஸ். ஸோ அப்படி பார்த்துட்ருக்கப்போ தான் நான் இதெல்லாம் எப்படிடா பண்ணுறாங்கன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அப்போ நிறைய ட்ராவல் வாக் பார்ப்பேன். ஸோ அப்படி நம்ம பார்த்துட்ருக்கப்போ தான் இது வந்து நம்ம ஒரு GoPro, இந்த ஹெல்மெட் வச்சு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்றது எனக்கு அப்போ தான் ஐடியாவே வந்தது. ஸோ அப்படி நம்ம பார்த்துட்ருக்கப்போ தான் ஒரு சேனலுங்க, இன்னோவேஷன் ப்ளஸ், ஃபஸ்ட்டு அவரோட சேனல் பார்க்குறப்பலாம் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரிலாம் பண்ணலான்ற ஒரு ஐடியாவே தெரிஞ்சதுங்க. ஸோ அப்படி பார்க்க ஆரம்பித்தது தான் நிறைய செரி விலாக்ஸ். அதுக்கப்புறம் பார்ட்டி பைக் ரைடர், டிடிஆர் வாட்சன் ப்ரோ தான் நம்ம 500 சப்ஸ்கிரைபர்லேருந்தே வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ரைட் வித் சர்ச்சு, நல்ல ஜாக், அப்புறம் ஹாப்பியஸ் ராசி, அதுக்கப்புறம் அசார்கிட்ட நிறைய வீடியோஸ் நான் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அப்போல்லாம் பைக் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் நம்ம ட்ராவல் பண்ணணுன்ற ஒரு ஆசையும் இருக்கும். அதெல்லாம் எப்படி எனக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்படிலாம் பண்ணுறாங்க, இப்படிலாம் பண்ண முடியுன்றது. அதுக்கப்புறம் நம்ம பைக் வாங்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நான் அப்போ நம்ம காலேஜ் படிக்கிற டைமில் பைக் வாங்க முடியாது. ஸோ அது கனவாகவே இருந்துச்சு. என்னைக்காச்சும் நம்மளும் பண்ணுன்ற ஒரு ஆசையிலே இருந்தேங்க. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாக்டவுனில் இருந்தோம். அந்த டைமில் ஃபுல்லாகவேங்க பைக் வீடியோஸாக தான் பார்த்துட்ருக்கோம். அப்போல்லாம் வாசன் ப்ரோ டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ரெகுலராக வாட்ச் பண்ணியிருப்போம். அவர்கிட்ட கூட நான் மெசேஜ் பண்ணி கேட்டிருப்பேங்க. ஸோ நான் எப்படி இவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்க, ஸோ எந்த கேமரா யூஸ் பண்ணுறீங்க, எப்படி எடிட் பண்ணுறீங்கலாம் நான் அவர்கிட்ட கேட்டிருப்பேன் இன்ஸ்டாகிராமில் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடிங்க. அப்போ நமக்கு அவர் ரிப்ளை பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி நான் ஏகேஎம் H9R ஒரு கேமரா யூஸ் பண்ணுறேன், இன்ஸ்டாட்டில் மொபைலில் தான் எடிட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்லியிருக்காரு அந்த மெசேஜில். ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த சேட் கூட நான் ரீசெண்டாக தேவை பார்த்தேங்க. அது காணும், அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி தாங்க நம்ம இந்த ஐடியாவே அதுக்கு நம்மளும் இந்த மாதிரி பண்ணணுன்றது. அதுக்காண்டி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு லாக்டவுன்லாம் கொஞ்ச நாள் இருந்தோம். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் ஜாயின் பண்ணேன். ஸோ நம்ம பைக் எடுக்கணும், கேமரா வாங்கிட்டு அந்த மாதிரி ஜாயின் பண்ணி இப்போ பைக் எடுத்து பார்த்தீங்கன்னா 1.7 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ அப்போயே ஸ்டார்ட் பண்ணுறது. நம்ம பைக் எடுக்கிற முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. ஹெல்மெட்டு, கேமரா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். பைக் இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு 5 monthsக்கு அப்புறம் பைக் வாங்கணும். பைக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே இருந்தது. அப்போ இந்த GoPro மைக் அடாப்டர் வாங்கணும், அப்போனால ஒரு தெளிவான ஆடியோ வைக்க முடியுன்றது நம்ம அப்போ யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனாலே டிலே ஆகிட்டு இருந்துச்சு. பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மட்டும் மொபைலும் இல்லாமல் இருந்ததுங்க முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன் எப்படா பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போயும் நம்மகிட்ட மொபைல் எடிட் பண்ணுறதுக்கான மொபைல் இல்லை. ஸோ இருந்தால் நிறைய ட்ரை பண்ணலான்றது நம்ம
முடிவு பண்ணுறோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், நம்ம பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருக்கிற பிளேஸ் தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்மளும் திண்டுக்கல் தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற பிளேஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் லாங் நம்ம போகலான்ற ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் உங்கள் சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதுங்க. அவன் ரெகுலராக வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுறேன். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேங்க. ஸோ நம்ம இங்கே திண்டுக்கல் இருக்கிற பிளேஸ் வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் லாங் ட்ரை பண்ணலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி கிரஸ். ஸோ அதுலேயும் நான் வந்து லிங்க்கு தரேன், அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். அடுத்து நம்ம எங்கே போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திண்டுக்கல்ல இருக்கிற சிறுமலை தாங்க ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். அதுதான் நம்ம அடுத்த வீடியோ பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொரு நம்ம இடத்துக்கும் போயிட்டு நம்ம வீடியோ போடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 4 வருஷ ட்ரீமுங்க. ஸோ ஃபைனலாக நடந்துடுச்சு. ஒவ்வொன்றா நம்ம அரேஞ்ச் பண்ணி பைக் வாங்கணும், கேமரா வாங்கணும், ஹெல்மெட் வாங்கணும், எல்லாம் இப்போ ரெடி பண்ணி ஃபைனலாக அந்த ஒரு ப்ராப்பராக ஒரு வீடியோ பண்ணுறதுக்கான ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. ஸோ இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே தாங்க போயிட்டுருக்கோம். இப்போ ஃபீலிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சுட்டோம் மாறான்ற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ நான் முன்னாடியே 1 இயருக்கு முன்னாடியே ஒரு பைக் எடுத்த ஒரு 6 மந்த்லேயே ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் என்னால் எடிட் பண்ண கூட முடியல. ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ, அது வந்து எடிட் பண்ணுறதுக்கு உள்ளேயே போக மாட்டேன்ருச்சு. அந்த ஆப்புக்குள்ளேயே இது பண்ணலை. அதனால் அப்படியே விட்டுட்டேங்க. சரி அதுக்கப்புறம் சரி திரும்ப இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி இப்போவாச்சும் நம்ம ப்ராப்பராக எடிட் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு. செல்லு தாங்க கோளாறாக இருக்குது. ஒரு ப்ராப்பராக நல்ல ரேமோட நல்ல செல் இருந்தால் சூப்பராக எடிட் பண்ணுவோம். அதெல்லாம் எப்பயோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் கைஸ். ஸோ நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா டெடி பையன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா எம்பி கிரஸ், அதுலேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்ற அப்டேட்லாம் அதில் வரும். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய், டேக் கேர்.